ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேல் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து முயற்சி திருவினையாக்கும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்தி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனை உரைக்கு முன்னதாக இன்று நமக்கு ஆழமான பஞ்சேந்திரிய தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு முயற்சி திருவினையாக்கும். குரலோடு ஆரம்பிப்போம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். முயற்சியானது ஒருவருக்கு செல்வத்தை உண்டாக்கும், முயற்சியற்ற தன்மை வறுமையே உண்டாக்கும் என்கிறார். முடியுமென்று நினைத்து கொண்டே முடியாததையும் முயன்று விடு, உன் முயற்சி வந்து முடிந்துவிடும் முடியாததும் என்கிறார் ஒரு எழுத்தாளர். நமது மரியாதைக்குரிய மதிப்பிற்கும் உரிய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா நினைவு நாள் நேற்று. ஐயா அவர்கள் பற்றி குறிப்பிடாமல் இருக்கலாமா? இளம்பிள்ளை வாதம் என சொல்லப்படும் போலியோ இன்று கிட்டத்தட்ட இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நாடு முழுவதும் பல்லாயிரம் பேர் உள்ளனர். இவர்கள் நடப்பதற்கு பயன்படுத்திய செயற்கை கால்கள் அப்பொழுது எடை மிக அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 4 கிலோ எடை கொண்டதாக அந்த செயற்கை கால்கள் எடை இருந்தது. அதனால் அவர்கள் ரொம்ப தவித்தனர், தாங்க முடியாமல். இதை கண்ட அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். தனது அறிவியல் அறிவை கொண்டு 4 கிலோ எடை கொண்ட கால்களை 400 கிராம் அளவிற்கு செயற்கை கால்களை உருவாக்கினார். தனது நண்பர்களை கொண்டு ஏவுகணையை பயன்படுத்தும் மூலப்பொருட்களை கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு இவற்றை உருவாக்கியதோடு அப்படி தயாரித்த செயற்கை கால்களை குறைந்த விலைக்கு கிடைப்பதற்கும் வழிவகை செய்தார். இன்று இந்தியாவில் லட்சக்கணக்கான குழந்தைகள் பயன்படுத்துகின்றனர். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் இவற்றை பயன்படுத்துகின்றனர். ஏவுகணை செலுத்திய போதும் ஜனாதிபதியாக இருந்த போதும் அடைந்த மகிழ்ச்சியை விட இக்குழந்தைகளுக்காக உருவாக்கிய போது ஏற்பட்ட மகிழ்ச்சியே தான் பெரியது என்று அப்துல் கலாம் ஐயா கூறியுள்ளார்கள். ஐயா அவர்கள் பிறந்த நாளை மகாராஷ்டிர அரசு வாசிப்பு நாளாகவும் மேலும் அன்று உலக மாணவர் தினமும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. எந்த ஒரு செயலும் ஒரு முயற்சியில் வெற்றி அடையும் என்று கூறிவிட முடியாது. தலைச்சிறந்த தலைவர்களில் ஒருவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன். அவர்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்துள்ளார்கள். பல முறை அரசியலில் தேர்தலில் நின்று அடைந்துள்ளார்கள். வியாபாரத்தில் நண்பர்களுடன் இணைந்த போது கூட திவாலாகி உள்ளார்கள். அவருடைய மனைவி மனநலம் சரியில்லாமல் இருந்தவர். மகனும் சிறு வயதிலேயே இறைவனை சேர்ந்தார். அப்படி இருந்தும் லிங்கன் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து அமெரிக்காவில் இருந்த இனக்கொள்கை, அடிமை முறை ஒழித்து பொருளாதார சீர்திருத்தத்தையும் முன்னேற்றிய பெருமைக்குரியவர். அமெரிக்காவில் நினைவு கூறப்படுகிறார். என்றும் நாம் இன்று பயன்படுத்தப்படும் மின் விளக்குகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன்
999 முறை தோல்வி அடைந்து 1000வது முறையில்தான் பல்பை நாம் உபயோகப்படுத்திக் இருக்கின்ற பல்பை அவருடைய கண்டுபிடித்தார்கள். அவருடைய பள்ளி ஆசிரியர் கூட வேடிக்கையானவன் என்று அழைக்கப்பட்டார். அவர் அவ்வாறு கூறுவதைக் கண்ட அவருடைய தாய் பள்ளியிலிருந்து விடுத்து அவரை வீட்டில் பாடத்தை கற்பித்து தொடங்கினார். 12 வயதில் எடிசன் அனைத்தையும் கேட்கும் திறனை இழந்தார். இருப்பினும் தனது இயலாமை தன்னை சோர்வடையச் செய்ய அவர் ஒரு நாளும் அனுமதிக்கவில்லை. அவரது சோதனைகளுக்கு ஆராய்ச்சிகளிலும் கவனம் செலுத்துவதிலேயே இருந்தார். அவரின் கண்டுபிடிப்புகள் அது மின்விளக்கு, ப்ரொஜெக்டர் நம்ம பயன்படுத்துறோம்லே, அது கிராமபோன் என பல இருந்தன. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவே, கழப்பின் வாரா கையுறவு அளவே என்கிறார் பட்டினத்தார். இப்ப பெரும்பாலும் நாம நரி மாதிரி தாங்க ஆகிவிடுகின்றோம். சிச்சி, இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்கிறோம். நரிக்கதையை கூறிய பெரியவர்கள் அந்த குல்லா கதையும் கூறினார்கள் அல்லவா? ஒரு வியாபாரி நிறைய குல்லாவை வைத்துக் கொண்டு அசதியில் மரத்தின் அடியில் தூங்கி விடுகின்றார். மரத்தின் மேல் இருந்த குரங்குகள் வியாபாரி கூடையில் இருந்த குல்லாவை எடுத்துக்கொண்டு அங்க மேல போய் வியாபாரி எப்படி தலையில போட்டிருந்தாரோ அது மாதிரி எல்லா குரங்கு குல்லாவை தலையில போட்டுட்டு இருந்துச்சு. கண்ணை முழிச்ச வியாபாரி பார்த்தா கூடையில ஒண்ணுமே இல்லை. அப்ப மேல பாக்குறாரு, எல்லா குரங்கும் தலையில குல்லா போட்டுட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாரு, என்ன செய்யலான்னு யோசனையில குல்லாவை தலையில இருந்து எடுத்து கையில வச்சுக்கிறார். எல்லா குரங்கும் கையில எடுத்து வச்சது. அதை பார்த்த வியாபாரிக்கு நம்ம செய்வதே எல்லாம் திரும்பி செய்யுது அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணாரு, தன் கையில இருந்த குல்லாவை கீழே போட்டாரு. எல்லா குரங்கும் கீழே போட்டது. அதை உடனே என்ன பண்ணாரு, கடகடன்னு எல்லா குல்லாவையும் பொறுக்கி கூடையில வச்சுட்டு வியாபாரி நடந்து போனார். தோல்வி என்னும் தடையை தாண்டி வெற்றி பாதையின் முதற் பயணமே முயற்சியாகும். முயற்சி அடையா இகழ்ச்சி அடையா. மேலும் தன்னுடைய பாதையில் எவ்விதமான இடைச்சரக்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து விலக மாட்டார்கள். நாம் செய்யும் முயற்சிகள் தவறலாம், ஆனால் ஒருபோதும் முயற்சி செய்ய தவறக்கூடாது. மனிதர்கள் மட்டுமல்லாமல் பூமியில் வாழும் மற்ற உயிரினங்கள் கூட முயற்சியை நம்பிதான் உயிர் வாழ்கின்றன. எறும்புகள் தம் முயற்சியினாலே மழை காலத்துல இப்ப வந்துருச்சுல, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, உழைத்து பொருளை சேமித்து வைக்கின்றன. தேனீக்கள் கூடு கட்டுகின்றது. சிலம்பி அந்த வலை எப்படி அழகா பின்னுது பாருங்க. அதுதான் அவ்வையார் என்ன சொல்றாங்க, வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான், தேல் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதல் யாம் பெரிதாம், வல்லோமை என்று வலிமை சொல் வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்கிறார். அந்த துக்குனாங்குருவி கூடு என்ன சொல்றாங்க, இயற்கையின் இன்ஜினியர் அப்படிங்கிறாங்க. அதை ஏன்னா 2 வாசல் வச்சு கட்டுங்களாங்க. ஒண்ணு தாம் உபயோகப்படுத்துறதுக்கு, இன்னொன்னு எதிரியாக பறவைகள் ஏதாவது வந்து அதை தாக்க, பாம்பு போன்றவை வந்து தாக்க வந்தா அதன் வழியாக தப்பித்துக் கொள்வதற்கு. மேலும் பெண் குருவி, தூக்குனாங்குருவி கர்ப்பமாக இருக்கும்போது ஆண் குருவி என்ன பண்ணுமா, நிறைய களிமண்ணு, வைக்கோல் எல்லாத்தையும் சேர்த்து பெட்டு மாதிரி ஒண்ணு அமைச்சு கொடுக்குமாங்க. அப்ப முயற்சி செய்யாமல் வெற்றி தொட்டவர் எவருமே இல்லைங்க. மகாபாரதத்துல கூட குரு துரோணாச்சாரியர் மாணவர்களுக்கு போட்டி ஒண்ணு நடத்துகிறாரு. ஒரு மரத்துல ஒரு பறவையின் கண்ணை நோக்கி அம்பை எய்ய சொல்றாரு. அதுல எல்லாரும் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ஆனா அர்ஜுனன் மட்டும் என்ன பண்றாரு, குறி தவறாமல் அன்பு எய்து விடுகிறார். அது போலதான் ஜமைக்கா நாட்டில் வறிய குடும்பத்தில் பிறந்த உசைன் போல்ட் கடின முயற்சியால 3 தடவைகள் தொடர்ச்சியாக ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றார். எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சரியான முயற்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை புதிராக மாறி போய்விடும். முயற்சி தரும் படிப்பினையாக நாம் பலவற்றை கூறலாம். குழந்தைகள் குப்புற படுத்துக்கும், என்ன பண்ணும், குப்புற விழ முயற்சி பண்ணும், என்ன பண்ணும், முட்டி மோதிக்கொள்ளும், மூக்குல முட்டிக்கும், அழும். அதுக்கப்புறம் திருப்பி கையெடுக்க முடியாம அழும். அப்புறம் குப்புற படுத்துட்டா திருப்பி நிம்மற தெரியாது. இப்படியானா அது ஒரு தடவையாவது விட்டுடுமா, திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? பயத்தை தூக்கி எறிந்தால்தான் குறிக்கோளை அடைய முடியும். நெருப்பை மூட்டாமல் எவ்வாறு வெளிச்சம் வரும்? முயற்சியால் மட்டுமே உலகம் நம்மை உயர்ந்த இடத்தில் வைக்கும். இதை தாமஸ் ஆல்வா எடிசன், முயற்சி என்னை கைவிட்டது, ஆனால் முயற்சியை நான் கைவிட்டதில்லை என்கிறார் இல்லையா? வெற்றியினால்தான் வெற்றியினால நமக்கு மமதை, ஆணவம் வந்துவிடவே கூடாது, நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அமெரிக்காவில் ஐக்கிய நாட்டு சபையில பாராளுமன்றத்துல ஒரு சமயம் என்னாச்சு, இந்த ஆப்ரஹாம் லிங்கனை நோக்கி ஒரு அன்பர் எழுந்து கேள்வி கேட்டாரு.
உன்னுடைய தந்தை தயாரித்து கொடுத்த காலணிகளை நான் போட்டுக்கொண்டுள்ளேன் அப்படிங்கிறார் ஒரு மமதையில. அப்ப ஆப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு, அதற்கு ரொம்ப சாதாரண நண்பரே, என் தந்தை இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருப்பினும் அவர் தைத்துக் கொடுத்த அந்த செருப்பு உங்களுடைய காலில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் ஏதேனும் அதை இவ்வளவு சிறப்பாக தைத்துக் கொடுத்துள்ளார் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு, அதன் மேலும் அது ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்தால் அதை என்னிடம் கொடுங்கள். நான் சரி செய்து தருகிறேன் என்றார் ஆபிரகாம் லிங்கன். அதோடு எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும் என்றார். இதைதான் கண்ணதாசனும் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்றார். நமது மகான் ஒவ்வொருவருக்கும் பணிவு, கனிவு, துணிவு என்ற 3மே வேண்டும் என்கிறார். எதிர்மறையான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் போது பொதுவாகவே நாம் 3 விதமாக எதிர்வினையாற்றுவது வழக்கம் இல்லையா? பிரச்சனைகளிலிருந்து ஒண்ணு தப்பி ஓட முயற்சி செய்வோம். 2வது சுற்றுப்புறத்தை சரியாக்கினால் எல்லாம் சரியாயிடும்னு நினைப்போம். 3வது சூழ்நிலையை சந்திக்க போதிய மனம் இல்லாத நிலையில் முன்னோக்கி செல்ல கூட இயலாமல் நின்று விடுவோம். ஒரு முறை விருந்தினர் ஒருவர் வீட்டுக்கு வந்தாருங்க. அவர் பேச ஆரம்பித்த நிலையில் நிறுத்த மாட்டார். அப்ப அவர் ராணுவத்தில் பணிபுரிந்தவர். அதனால என்ன பண்ணாரு, அவர் அங்க நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூறுவார் இல்லையா? ஆனா என்னுடைய சகோதரன் என்ன பண்ணாங்க, இன்னொரு வாசல் வழியா வெளியில நோக்கி பார்த்தார். வெளியில. ஆனா அந்த வழியில அவர் மாட்டிக்கிட்டார். என்ன பண்ணாரு, உடனே அந்த அந்த அன்பர் அங்கேயே நின்னு பேச ஆரம்பிச்சார். உடனே இவருக்கு கால வலிக்குது. நல்ல வெயில் நேரம் வேற. என்ன பண்ணாரு, நல்லா தண்ணி தாகம் என்ன செய்யறது அப்படின்னு கூட முடியல. இது போன்ற சமயங்கள நாம் என்ன பண்ணோம், ஓடி விழுந்து விட்டு விடுவார்களா? இயல்பாக அவர்களிடம் எடுத்து கூறலாம் இல்லையா? நம்மளுடைய சமயம் என்ன? இந்த சமயத்திலிருந்து அடுத்த சமயத்துல இதை பேசிக் கொள்ளலாம் என்று எதார்த்தமாக கூறலாம். அப்புறம் சுற்றுப்புறத்தை மாற்றிக்க முயற்சி செய்தார். ஒருத்தர் புதிதாக ஒரு வீடு குடியேறினாங்க. அப்ப என்ன சொல்வாங்க, இப்ப நெறைய நேரம் வாஸ்து பார்க்குறோம் இல்லையா? அது வேள ஏதோ ஒரு வீட்ல பிரச்சனை. உடனே வாஸ்து தான் சரியில்லைன்ட்டாங்க. பல அன்பர்கள் கூப்பிட்டு கேட்டனர். அப்ப வாஸ்து சரியில்லை என்ற உடனே அந்த வீட வித்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போனாங்க. அப்ப பொருளாதாரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. அந்த வீட்டுக்கு போன உடனே அங்க ஸ்கூல மாத்தின குழந்தைங்கலாம் இது நடந்தது. குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு மாட்டேன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் மாறிடுச்சு, ஃப்ரெண்டு போயிட்டாங்க. உடனே அங்க சுற்றுப்புறத்துல இருக்கிற எல்லா ஸ்கூலும் தேடி 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 சேர்த்தாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு காரணத்தை குழந்தைகள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அதனால என்னாச்சு, கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் ஏற்பட்டது. அப்ப சுற்றுப்புறத்த மாற்றுதல் என்கிறது இல்லாத காரணம் என்னாகும், நமக்குள்ள தான் ஒரு மாற்றம் வரணும். எந்த பிரச்சனை வாழ்க்கையில ஏற்பட்டாலும் வாழ்வுல நீங்கி விடுமானா, மாற்றம் நம்மில் வந்தால் தான் மாற்ற முடியும். ஒவ்வொருவருக்கும் அது மாற்றம் நமக்குள்ள வர வேண்டும், மாற்றம் என்பது. அப்ப என்ன பண்ணணும், சிக்கல் இல்லாத குடும்பமே கிடையாது. ஆராயாவிட்டால் கவலையாக உருவாகும். கவலையை மகரிஷி பிளஸ் வலை அப்படிங்கிறார். அதாவது கற்பனை வலை என்கிறார். நம்மை நாமே நொந்து கொண்டு வாழ்ந்தால் ஒரு குழந்தை வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியது. நொந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியது. ஒரு குழந்தைக்கு வயிற்று வலி அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவோம்? வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் பேச சொல்லுது. அம்மா கிட்ட சொல்லுது, தாத்தா கிட்ட சொல்லுது, பாட்டி கிட்ட சொல்லுது, அண்ணன் கிட்ட சொல்லுது, எல்லார்கிட்டயும் சொல்லுது. எவ்வளவோ மருத்துவம் பார்த்தார்கள். சரி, வலி சரியாகவே இல்ல. எவ்வளவு கொடுத்தோம். இவர்களுக்கு கே இவர்கள் கேட்டுவிட்டு வீட்ல உள்ளவங்க என்ன ஆயிடுச்சு, எல்லாருடைய நிம்மதியும் குறைஞ்சு போயிடுச்சு இதனால. வியாதியும் இதுவும் பெருகிக் கொண்டது தான் மிச்சமாச்சு. என்னது? நோ வருத்தமும் பெருகினது தான் மிச்சமாச்சு. சூழ்நிலைகளையும் குலைத்து தான் அப்ப என்னாச்சு? நெறைய பேர் என்ன சொன்னாங்க, நிறைவற்ற வாழ்க்கையை ஆரம்பிச்சது. அமைதியின்மையும் ஏற்படுது. அப்படியானால் பிரச்சனைக்கு வழி என்ன? அப்படின்னு நம்ம காரணம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு. ஆனா பிரச்சனை நம்மிடமே உள்ளது. நம்ம என்ன பண்றோம்? நெறைய நேரத்துல உணவு என்ன பண்றோம்? சரியா பார்த்து குடுக்கறது இல்ல. எங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறது? தண்ணீலயா? அப்படின்னு பார்க்கறதில்ல. உடனே அடுத்த நிலைமைக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறோம். அப்ப நமது மனோபாவமே நமது சூழ்நிலைகளை காணும் விதம்தான் முதலில் மாற வேண்டும். அப்ப யோசிங்களேன். மகாபாரத யுத்த வேளையில கூட அ பா இது கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? கிருஷ்ணர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல ஒரு புயல் காற்றையோ, ஒரு பிரளயத்தையோ உருவாக்கிய துரியோதனன் முதலானவர்களை அழித்து பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுத்திருக்கலாம். அதற்குரிய சக்தி அவருக்கு உண்டு. ஆனால் சூழ்நிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தி பாண்டவர்களை வெற்றி பெற செய்தால் மாற்றம் ஏற்படுத்தி விட முடியாது. அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னார் முதல்ல?
அர்ஜுனனைய பிரச்சனையிலிருந்து தப்பி போட அர்ஜுனன் கூட முயன்றார் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க. ஆனால் இறைவன் அறநெறியுடன் கூடிய தர்மத்தை அர்ஜுனனுக்கு உரைத்தார். அதுவோடு உள்ளத்தில் அமைதி குலையாமல் இருப்பதற்கான ஆத்ம ஞானத்தையும் அளித்தார். நீந்தத் தெரியாதவனுக்கு நீச்சல் கற்பிக்கும் ஆசிரியர் எப்பொழுதும் உதவி கொண்டே இருந்தால் அவன் நீச்சல் கற்பது கடினமாகிதானே போகும். எனவேதான் நீந்தி பழக வேண்டும். எந்த சூழ்நிலையும் கடந்து செல்வதற்கான சக்தியை நாம் பெற வேண்டும். மனநிலை சரியில்லையானால் எந்த சூழ்நிலையும் புன்னகையுடன் எதிர்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையில கூட. அப்படி என்றால் மனநிலை சரியில்லை என்பது மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பு. எந்த எண்ணமும் செயலுக்கு வருவதற்கு கால தூர வேகம் என்ற நிலையில் தயாரா என்ற நிலையில தான் 4 நிலையில தான் அப்படி எத்தனித்துட்டு இருக்கும். மேலேயே இருக்கும். நம்ம எந்த எண்ணம் போட்டாலும். அது அந்த சூழ்நிலையை பார்த்து வெளியில வரத்துக்கு காத்துட்டு இருக்கோம். அப்பதான் நமது உடல்களிலே 5 இடத்துல அது பதியுங்க. வான்காதத்துல பதிஞ்சு செயலுக்கு வரத்துக்கு தயாராக இருக்கும். அப்ப நான் முயன்ற வேண்டும் என்றால் நான் தானே முயற்சி செய்து அதை செயல்படுத்த வேண்டும். பிறர் நமக்கு வழிதான் காட்டுவார்கள். எனக்கு பசிக்கின்றது. வேறு யாராவது உணவு சாப்பிட்டா என்னோட பசி தீர்ந்துருமா? நாம் பயிற்சிகள் அனைத்துமே அப்ப அது மாரி தான். எப்படி பசிய நாமே தீர்க்க முடியுமோ, அந்த மாரி தான் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நமக்கு சாதாரணமாக மனவள கலையில ஒரே 2, 3 காரணத்துக்காக தான் வருவோம். உடல்ல நோயோ, மனசுல குழப்பம், வாழ்க்கையில சிக்கல் அப்படின்னு. அப்ப மகரிஷி நமக்கு என்ன குடுக்குறாரு? முதல்ல பயிற்சி குடுக்குறார் இல்லையா? அப்ப அந்த மகான் ஒவ்வொரு பயிற்சியுமே அப்படி ஆராய்ந்து தாங்க கொடுத்திருக்காரு. அவரு செய்தது மட்டும் இல்ல. அன்னை லோகாம்பாள் அம்மையாருக்கு அதுல குடுத்து ஏதாவது திருத்தம் செய்து தான் நம்ம எல்லாருக்கும் குடுத்திருக்காரு. அப்படி நம்ம பயிற்சிகள நமக்கு செய்யும்போது கூட என்ன செய்வோம்? பயிற்சி செஞ்சோமா? அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு உடற்பயிற்சி செய்தோமா? அப்படின்னு கேட்டா முதல்ல என்ன சொல்லுவோம்? எனக்கு நேரமே இல்லங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவோம். சமைக்கணுங்க. ஏதோ ஒரு காரணம் கூறுவோம். அப்ப பயிற்சியே நம்ம தவமாக செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம மகான். ஏன்னா அப்படிதான் ஒவ்வொரு பயிற்சியிலயும் நம்ம ஒரு பயிற்சி செய்தா இன்னைக்கு எனக்கு கைவலின்னு நினைச்சு நான் கைவலியோட பயிற்சி செய்தேன்னா, அந்த கைவலி குணமாகவத நம்ம உணர முடியும். அதே போல எவ்வளவு அந்த பயிற்சியே தவமாக செய்யணும் அப்படின்னு இருக்காரு நமது வாழ்வின் பெருநிதியாக கருமையத்தை தூய்மையாகவும், வலுவுடையதாகவும், அமைதியாகவும், இன்பமாகவும் பெருக்குவதற்கு இந்த தவம் உதவுகின்றது. நமக்குள்ள இருக்கிற இறை உணர்வு வெளிப்படும். அறநெறியான ஒழுக்கம், கடமை, ஈகை என 3ஓடும் வாழும் தன்மை நமக்கு ஏற்படுங்க. அதோடு குறுகிய மனப்பான்மை குறைந்து எல்லோரிடமும் இணக்கமாக வாழும் தன்மை பெருகும். அதோடு எண்ணத்தால் கூட தவறாத நிலை, எந்த எண்ணத்திலயும் கொஞ்சம் கூட தவறாத நிலை ஏற்படும். அப்புறம் அறிவின் திறன் கூடும். இறைநிலையை பற்றியதான முழுமையான அறிவு கிடைக்குங்க. இதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக ஒரு கதை ஒன்றை சொல்றேன். ஒரு காட்டுல மரப்பொந்தில கழுகு ஒன்று வாழ்ந்து வந்ததுங்க. அந்த கழுகுக்கு இறைவனிடம் கண்மூடித்தனமான நம்பிக்கை. அதனால அது அடிக்கடி ஒரு பாறை மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் திடீரென்று இறைவனுக்கு நம்ம தியானம் செய்யறது தெரியுமா என்ற ஒரு சந்தேகம் வந்தது கழுகுக்கு. பின்னர் தாமாகவே தனக்குள்ளேயே பேசிக்கிச்சு. இறைவனுக்கு எல்லாம் தெரியுமே என்று சமாதானம் செய்து கொண்டது. ஒரு நாள் அதற்கு நல்ல பசி. இன்று உணவு கிடைக்குமா என்ற ஒரு எண்ணம். உடனே என்ன பண்ணிது, அந்த இறைவன் தான் எல்லாருக்கும் படி அளப்பானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எப்பவுமே தவம் செய்யற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு, அந்த பாறை மேல நின்னுட்டு உட்கார்ந்து கொண்டது. "இறைவா, இன்று எனக்கு உணவு கிடைக்குமா?" அப்படின்னு ரொம்ப பெரிய குரல்ல கூவியது. உடனே விண்ணிலிருந்து ஒரு அசிரீரியாக ஒரு குரல் வந்தது. "இன்று உனக்கு உணவு உண்டு" என்று. மிக்க மகிழ்ச்சியோட, ஆஹா! இன்று நம்ம இறையே தேட வேண்டாம். எந்த வேலையும் இல்ல. அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்கலாம். அப்படின்னு உணவு கிடைக்கும். அப்படின்ட்டு நம்பிக்கையோடு தியானம் செய்து கொண்டு அமர்ந்தது. இரவு ஆச்சு, மத்தியானம் ஆச்சு. நேரம் செல்ல செல்ல பசியும் அதிகமாச்சு. கண்கள திறக்கவே இல்ல ஆனாலும் பசியில கூட. என்னாச்சு? மத்தியானம் ஆச்சு. சாயங்காலம் ஆயிற்று. இரவும் ஆயிற்று. அப்ப இன்னைக்கு இறைவன் நம்மள கைவிட்டு ஏமாற்றிட்டானே அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட பாறையிலிருந்து புறப்பட ஆரம்பிச்சது. அப்போ ஒரு அசிரீரியா ஒரு குரல் கேட்டது. "சாப்பிட்டியா?" அப்படின்னு. கழுகுக்கு ரொம்ப அழுக. ஏன்னா காலையில இருந்து பசி இல்ல. மறுபடியும் அசிரீரியாக சற்றே திரும்பி பாரு. உனக்கான உணவு உன் பின்னாடியே இருக்கு அப்படின்ட்டு. கழுகு பின்னால திரும்பி பார்த்தது. எலி ஒன்று இறந்து கிடந்தது. கழுகு புன்னகை புரிந்து, "இறைவா, இத்தனை காலம் தாழ்த்தி எனக்கு இத குடுத்தையே" அப்படின்னு வருத்தப்பட்டது. இறைவன் பதில் சொன்னாராம். "உனக்குரிய நேரத்தில் உணவு வந்து விட்டது. நீதான்
அதை தேடி எடுக்காமல் காலம் தாழ்த்தி விட்டாய். திரும்பி பார்க்கும் முயற்சி கூட செய்யாமல் உணவு எப்படி கிடைக்கும்? கடுகளவேனும் முயற்சி வேண்டும் இல்லையா? ஒருவேளை உணவு கூட நம்ம உழைக்காமல் உண்ணக்கூடாது. அப்பொழுதுதான் கடவுளின் ஆசி கிடைக்கும் என்று கூறி மறைந்தார். அன்று முதல் கழுகு உழைப்பையே தியானமாக எண்ணி கடமையை செய்யத் தொடங்கியது. அகத்தாய்வு. இந்த கடமைங்கும்போது நமக்கு அகத்தாய்வு. தவம் மட்டும் செய்தால் போராது. அகத்தாய்வும் நமக்கு ரொம்ப முக்கியம். அகத்தாய்வு செய்து நாம் முன்னேற்ற பாதையில் முன்னேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். பல நேரங்கள்ல கூட நம்மள குழந்தைகள் எது குழந்தைகளுக்கு எதை சொல்லித் தரணும் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடுகின்றோம். தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி பெரியோர்கள் ஆகும்போது என்ன கொடுப்பாங்க? குழந்தை என்ன கேட்கும்? பெண் குழந்தையாக இருந்தா அம்மாவை நாடி செல்லும். ஆண் குழந்தையாக இருந்தா அப்பாவை தான் நாடி செல்லும். அப்ப அப்பா எப்படி வழிநடத்த வேண்டும்? ஒவ்வொரு பெண்ணையும் மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லையா? அதற்கு தந்தை தான் முன்னோடியாக இருக்க வேண்டும். அடுத்தது பொறுப்பு. நாம பிறந்த நாளில் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக பொது செயல்கள் எல்லாம் செய்யறதுக்கு அவங்கள துணிஞ்சு முன் வர்றதுக்கு எந்த தயக்கமும் அவங்கள்ட்ட இல்லாத அளவுக்கு முன் வர்றதுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்தது உழைப்பு. உழைப்பு இருவருக்குமே சமமானது. தந்தை தாய் இருவருமே செய்ய வேண்டும் அப்படிங்கிற ரிஷி. அப்ப 2 பேருமே அதுல முன்னோடியாக இருந்து காண்பிக்க வேண்டும். அப்புறம் விடாமுயற்சி. தோல்வி பயத்துல குழந்தைகள் பெரும்பாலும் போட்டிகளில பங்கேற்பதை தவிர்ப்பார்கள். சில நேரம் ஏமாறக்கூட முயற்சிப்பார்கள். ஆனால் வெற்றியோ தோல்வியோ போட்டியில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் உதவி புரிய வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்தல். பல சமயங்களில சுற்றி உள்ள கவலைகள் நம்முடைய மகிழ்ச்சியை குலைக்குங்க. அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்துவது எப்படிங்கிறத உதவி செய்ய வேண்டும். அதற்கு நம்மளுடைய பயிற்சிகள் தான் அவங்கள மாற்றும். நாம் செய்யும் போதுதான் அவங்களுக்கு அந்த திருத்தம் வரும் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? காலையில எழுந்து காய்கல்பம் தவம் காயகல்பம் உடற்பயிற்சி செய்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தவம் செய்யணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்வது அகத்தாய்வு செய்ய வேண்டும். இந்த தவம் இதெல்லாம் செய்யும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற அது தூண்டுதலாக இறைநிலை நம்மகிட்ட இன்ட்யூஷனா எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும். அப்ப முயற்சி இல்லாம எதுவுமே கிடைப்பதில்லை. உழைப்பவர்கே என்றும் வறுமை அண்டுவதில்லை என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள்மா. வாழ்க வளமுடன். மழை திறந்த வெள்ளம் போல திருக்குறள் ஆரம்பித்து ஏகப்பட்ட மேற்கோள்கள், ஞானிகளுடைய முயற்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த அப்துல் கலாம் விஷயத்த சொன்னீங்க. அவர் எடுத்த முயற்சினால அந்த போலியோ அஃபெக்ட் ஆனவங்களுக்கு லைட் வெயிட்டாக ஒரு விஷயம் கிடச்சிது. அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் 999 தோல்வி எற்றாலும் தன்னுடைய முயற்சி தளராமல் இருந்ததுனால 1000 தடவை நமக்கெல்லாம் தேவைப்படுகிற மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் அப்படிங்கிறது சிறப்பாக சொன்னீங்க. அதில் இதை பார்த்தீங்கன்னா, அது தூக்கணாங்குருவி இந்த முயற்சி செஞ்சு அவ்வளவு அழகாக 2 வாசல் வச்சு கட்டும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ரொம்ப கேட்சிங்காக கேப்ஷனாக இருந்தது குழந்தை குப்புறப்படுக்கிறது. அது நிறைய வீட்டில் நம்ம நிறையா பேர் அனுபவம் பார்த்துருப்போம். எவ்வளோ முறை விழுந்து மூக்கடிப்பட்டாலும் திருப்பி திருப்பி அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் அதனால் அடுத்த கட்டத்துக்கு குழந்தைகளை நகர முடிந்தது. இப்படி பல விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. பகவத்கீதை கடைசி நிறைவாக ஒரு கழுகு கதையோட முடிச்சிங்க. நிறைவாக என்ன சொன்னீங்க? முயற்சி செய்யாமல் வெற்றி தொட்டவர் எவரும் இல்லை, அதனால் நம்மளை முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக அழுத்தம் திருத்தமாக ரொம்ப சிறப்பாக இந்த சிந்தனை உரையை வழங்கிய நமது அருள்நிதி பேராசிரியர் வனதா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை நாம் தவ நிலையிலிருந்து அனைவரும் வாழ்த்து மகிழ்வோம். அருள்நிதி பேராசிரியர் வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அவர்கள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள்மா. நன்றிகள். நன்றிகள் ஐயா. வாழ்க. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை நாம் பார்த்து கொண்டே செய்யலாம்.
மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலையில் செய்யக்கூடிய காயகல்ப பயிற்சி, மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நலவாழ்த்துடன் நிறைவு பெறுகிறது. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிற்றுக்கிழமை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.